நீங்க அப்பீல் போறேன்னு சொல்றீங்க, எல்லாம் ரைட்டு சார். ஆனா இப்ப கொடுத்த ஆர்டருக்கு ஸ்டே வாங்குனீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பண்ணுங்க. இன்னொன்னு கேட்கறாங்க, பரணி தீபம் ஏற்றப்படுகிறது, கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது, ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாம் அத்துமீறி எல்லாம் போயெல்லாம் பண்றதுக்கு கோவிலுக்கு அதை யாரு இந்த பெட்டிஷனரோ ராம ரவிக்குமார் கோவில் நிர்வாகத்திடம் இந்த தீபம் ஏற்றுவதற்கான அத்தனை விஷயங்களையும் அவங்க பொறுப்பில் கொடுக்கிறார். ஒரு கோவிலுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்போது அதை நிர்வகிக்கக்கூடிய அறநிலையத்துறை அந்த கோவிலுக்கும் நீதிமன்றத்துடைய அவமதிக்கும் விதமாகவும் அந்த தீர்ப்பை பண்ணாம இருக்குன்னா அது அறநிலையத்துறையா அறநிலையாத்துறையா? இல்ல, கோவிலுக்கு சாதகமான தீர்ப்புனா என்ன, அறநிலையத்துறை சாதகமான தீர்ப்புனா என்ன, எனக்கு வித்தியாசம் புரியல. எனக்கு ஏங்க கோவில் அப்படின்னு சம்பந்தப்பட்டதுல நீங்க கோவிலுக்கான நீங்க தீபத்தை ஏற்றது ஒரு நிமிஷம் வந்திருக்கு, கோவிலுக்கு சாதகமா இல்ல இல்லங்க, மனுதாரருக்கு ஒரு தீர்ப்பு சாதகமா வந்து. ஆமாங்க, அது மனுதாரர் யாருக்காக எதுக்காக போட்டாரு? தான் எனக்கு சொத்தை அந்த எழுதி கொடுங்கன்னு கேட்டாரா? இல்ல இல்ல, கோவில் பக்தர்கள் அதை பேஸ் பண்ணி தானே பண்ணாரு. அப்ப ஏத்தி இருக்கணுமா இல்லையா? நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அப்ப அறநிலையத்துறை என்னன்னா எதுவாக இருந்தாலும் இந்த கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பழமை இப்போ என்ன பல இடங்களுக்கு பேரெல்லாம் மாற்றுறதெல்லாம் கேட்றாங்க. நம்ம முதல்வர் அழகா எழுதுறாரு, யாரு? அவருடைய பர்சனல் ஹேண்டில்லேருந்து எதுவா இருந்தாலும் சிஎம் ஆயிட்டார்னா சிஎம் தான். அவருடைய டெக்கோரம்ங்கிறத வந்து நான் எவ்வளவு மதிக்கிறேன். ஒரே நிமிஷம், அவரு கவர்னர் மாளிகை இருக்கக்கூடிய ராஜ்பவனோடது லோக் இதுன்னு மாத்துறாங்க அப்படின்னு உடனே அவர் என்ன இருங்க வரேன் ஒரு நிமிஷம் சொல்றேன், நான் வந்து டாபிக் விட்டு போலங்க. அதை பத்தி உடனே வந்து ஒரு விளக்கம் சொல்றார், இதையெல்லாம் மாற்றாம நீங்க வந்து மற்றதில் கவனம் செலுத்தினாங்கிற மாதிரியான எழுதினார். ஆனா இப்ப என்னுடைய கேள்வி, இங்க பல இடங்களுக்கு தொன்மையான பெயர்களை நாங்கள் திரும்ப வைக்கிறோம்னு சொன்னோம். சென்னைங்கிற பேர்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வைக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக ஃபாலோ பண்ணுறோம். மெட்ராஸ்னே இருக்கட்டும், பல நூற்றாண்டுகளாக ஃபாலோ பண்ணட்டும் சொல்லிட்டு ஒரு இடத்தையும் இது பண்ணல. ஆனால் அந்த பழமை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக செய்யப்படுகிற ஒரு விஷயத்தில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பழமையான பிராக்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த கோவிலுக்கு சொல்லும்போது அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட செய்யறாங்கன்னா மேல்முறையீடு போறாங்க. ஏங்க மேல்முறையீடு அரசு போக கூடாதுங்க. ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை அரசுக்கு எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு உதாரணம் சொல்றீங்க. ஒரு மத்திய அமைச்சர் மீதோ ஒரு மாநில அமைச்சர் மீதோ கன்விக்ட் ஆயிட்டு ஒரு ஜட்மெண்ட் வருது, ஹைகோர்ட்லயோ இல்ல லோவர் கோர்ட்லயோ. எனக்கு மேல்முறையீடு போறதுக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 நாட்கள் அவகாசம் இதே சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கா இல்லையா? ஏங்க உங்க மினிஸ்டர் ஒருத்தர் வந்து இது பண்ணி அவகாசம் கொடுத்திருக்கா இல்லையா?